இந்த மாற்றத்தை செய்து தான் அந்த வெற்றியை பெறணுங்கிற அந்த வாக்கு வீதத்தை பெறணுங்கிற சூழல் இல்லை. மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டுறதுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஓட்டு தான். திமுக அங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, நார்வேல் கன்னியாகுமரி எப்படி சரி பண்றதுங்கிறது. தன்னம் தன்னரசுகளாக கொடுத்துருக்கிறாப்புல, அவரு லாயலிஸ்ட்ங்கிறவங்கள கொடுத்துருக்காப்புல. மோடி பிரதமராக இருக்கிறது வரை திமுக காங்கிரஸ் தான் அவங்க ஓட்டு. துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல, ஸ்டாலினுக்கு சக்சஸரா முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ சார் அது துரைமுருகனுக்கும் தெரியும். நண்பர் கோவி செழியன் திறமையானவர், தகுதியானவர், நான் நம்புறேன். அதுல திறமையை நிரூபிப்பாரு. ஆமா, பரேசம ஓட்டுல தான் வட தமிழகத்துல திமுக அணி வெற்றி பெறுது. பட் அதை முழுக்க திருமாவளவன் கையிலேயே கொடுத்துட முடியாது இல்லையா? அவர் ராமதாஸ் மாதிரி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு 5.5 எடுத்தாரா? இல்ல. நம்ம திருமாவளவன் தனிச்சு போட்டிக்கிட்டு என்ன சாதிச்சாரு? அதிகபட்சம் 2% ஓட்டு எடுத்திருப்பாரு. கத்தி சொடல காமெடியன் அதெல்லாம் ஸ்டாலின் நஷ்டமே கிடையாது. மக்கள் மத்தியில் சிம்பதி தான் வரும். விஜய் சந்தர்ப்பவாதி, சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு. பொதுநலம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால மோடியை போய் பார்த்தவர். அது மட்டும் இல்ல, சந்தர்ப்பவாதி, பச்சைவந்தி, எந்த கலரையும் மாத்திக்குவாரு, என்ன எதையும் செய்வாரு. 4% ஓட்டை தாண்ட மாட்டார். நம்மகிட்ட 30 சீட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சீமானுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸ்டாலினுக்கு எதிராக சேர்ந்துட மாட்டாரான்னு அண்ணாமலைக்கு ஒரு ஆசை இருக்கும். அவர் மாநாட்டில் சொல்லிட்டு அது பிறகு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அதை எப்படி தாக்கு பிடிக்காங்கன்னு பார்ப்போம். தயவு செய்து தம்ப்நெயில்ல அந்த ஹெட்டிங் போடும்போது விஜய் வச்சிடாதப்பா, வியூஸ் இல்லை. இந்த கேப்பபிலிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் உதயநிதி அண்ட் கனிமொழி அப்படின்னு பார்க்குறப்போ என்ன டிஃபரன்ஸ் சார் இருக்குங்க? அவங்க சக்சஸரா உதயநிதி ஸ்டாலினை எலிவேட் பண்றாங்க. சீமானுக்கு அரசியல் கடாமட அரசியல் தான், கரடு முரடான அரசியல் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. சீமா என் ஜாதிக்காரன், நானும் நாடார், சீமானு நாடார், எதுக்காக சொல்லல. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் டொமினிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமா, சொல்லுங்க தம்பி. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு. இந்த மாற்றம் என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை 2026 கொடுக்கும்னு ஒரு கணிப்பை இப்பே பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதி ரீதியாகவும் சரி, இளைஞர்களோட வாக்குகள் வச்சும் சரி. உங்களோட கணிப்பில் 2026 திமுக இந்த மாற்றத்தால், இந்த அமைச்சர்கள் மாற்றத்தால் ஆட்சியில் என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்கும் சார்? திமுக ஒரு அலையன்ஸ் அர்த்மெட்டிக்கில் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றியில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை செய்து தான் அந்த வெற்றியை பெறணுங்கிற அந்த வாக்கு வீதத்தை பெறணுங்கிற சூழல் இல்லை. வெற்றிங்கிறது மற்றவங்க 3ஆ பிரிஞ்சு இருக்கிறதுனால 47-45% வாக்கெடுத்து அவங்க வெற்றி பெற்றுறாங்க. ஸோ இது அவங்களுக்கு எவ்வித பாதிப்பும் கொடுக்கும்னு நான் நினைக்கல. குறிப்பாக மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டுறதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு முஸ்லீம்ஸ் ஓட்டு அங்கே பாஜகவுக்கு எதிராக இலவசமாக கிடைக்கக்கூடிய ஓட்டு தான். இன்னும் மனோ தங்கராஜ் மாவட்ட செயலாளராக உள்ள அந்த மேற்கு மாவட்டத்தில் கல்குளம், விளவங்கோடு தாலுகாவில் கிள்ளியூர், விளவங்கோடு, பத்தனாபுரம் 3 தொகுதி வரும்னு நினைக்கிறேன். இந்த 3 தொகுதியும் எல்லா காலகட்டத்திலும் திமுக காங்கிரஸ் ஜெயித்துட்டு தானே இருக்குது. ஆன்டி பிஜேபி ஓட்டில் அது எல்லா காலகட்டத்திலும் எனக்கு தெரிஞ்சு எல்லா காலகட்டத்திலும் அவங்க ஜெயித்துட்டு தான் இருக்குது. இந்த நாடார்கள் RSSல இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க. ஓரளவு தன்னம்பிக்கையோட வராங்க. மோடிக்காக தோத்தாலும் நிற்கணும்னு இருப்பாங்க. இந்த நாடார்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களும் சரி, கடைசி நிமிஷம் நாடார்களும் சரி, அவங்க இந்த நாடாருக்கு எதிரான ஒரு அரசியலை பாஜக RSS எதிர்ப்புன்னும் பல ரூபத்திலையும் அது விளவங்கோடு விஜய் தெரியினாலும் சரி, பழைய திருவட்டார் கேமச்சந்திரனாலும் சரி, பத்மநாபராலும் சரி, தொடர்ந்து ஜெயித்துட்டு தானே இருக்காங்க. கிள்ளியூர்லேயும் அந்த இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதில் புதுசாக அதில் திமுக கழகத்துக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் வந்துட போகுது இல்லை. அது செட்டில்டு தான். அது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு சொன்னால் அவங்களோட வாக்கு பலமே எக்கச்சக்கம்தான். காந்தி அண்ணனே இப்போவே எழுதுவாப்பில். காந்தி அண்ணன் 40 வருஷத்துக்கு 80ல் எத்தனை வருஷம், 45 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகள் ஓடி வரும், அரசியல் கட்சிகள் இந்துக்கள் பிரச்சனையில் மௌனம் வேணும்னு நார்வேல் சித்ராலய பேரில் நாடார் ஏரியாவுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பாப்புல, ஒர்க் பண்ணுறாப்புல. ஆசாரி, செட்டியார், வெள்ளாளர், பிராமணர், நாயர், இளவாணியர்னு 6 ஜாதியில் 6 நாடார் ஹிந்துஸில் 6 பேரை போட்டு சின்னம் கேட்க வச்சார். அவர் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் காந்தி அண்ணன். அவருக்கு
நார்கோவில் ஒரு பெரிய வெற்றி கிடச்சிது. ம். ஸோ திமுக அங்கே பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா நார்கோவில் கன்னியாகுமரி எப்படி சரி பண்ணுறதுங்கிறது. ஸோ அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இந்த நாடார்களை மையப்படுத்தி தான் ஸ்டாலின் அதுக்கு வியூகம் வைக்க முடியும். என்றாலும் லாகாக்களை பொறுத்தளவில் அதிக ஓட்டு போடக்கூடிய நாடார்களுக்கு வந்து ஏமாற்றங்கிற ஒரு இது இருக்குது. ஒட்டே போடாத ஜாதிகளுக்கு கொடுக்குறாங்க, ஏன் அரசியல் பண்ணுறாங்கங்கிற ஒரு இது இருக்குது. பட்டு திமுக கூட்டணி அரசியலில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இப்படி ஒரு அதிருப்தி மற்ற திமுக ஓட்டு போடாத ஜாதிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது திமுகவுக்கு வாடிக்கையாச்சு, எத்தனை நாள் மற்றவங்க ஏமாளியாக இருக்க முடியுங்கிற ஒரு குரல், அதிருப்தி குரல் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது மனோ தங்கராஜ் அது வேற, அது திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. இது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் திமுகவுக்கு அவங்க ஐடியாலஜிக்கலி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு போது விட்டுருவாங்க. இது ஒன்று இருக்குது. ஓகே சார். அடுத்து செஞ்சி மஸ்தான் வந்து அவருக்கு பதிலாக தான் ஆவடி நாசரை போட்டுட்டாங்க. ஆவடி நாசருங்கிறது வந்து திருப்பி அனுப்புனாலும் ஒழுங்காக இருந்தால் நான் ஜெயலலிதா மாதிரி அகாமடேட் பண்ணுவேன் அப்படிங்கிற இண்டிகேஷனை ஆவடி நாசரை மீண்டும் கொண்டு வந்தது மூலமாக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அடுத்து தங்கம் தென்னரசுக்கு லாகா கொடுத்துருக்குறாப்புல, அவர் லாயலிஸ்ட்டுங்கிறவரில் கொடுத்துருக்காப்புல. இப்போ சார் அதான் சார் கேள்வி என்னன்னா, இப்போ அந்த ஆன்டி பிஜேபின்னு சொல்கிறோம்ல, அந்த ஓட் கவுண்ட் பேங்க்ஸ் வரும்ல, இப்போ அந்த எப்பயுமே வந்து திமுக மட்டும் தான் தேடும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த காரணம் செஞ்சி மஸ்தான் இருந்தார். இப்போ அவருக்கு இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றப்ப அவங்க மாற்று கட்சியை தேட மாட்டாங்களா? இப்போ அனைத்து தொகுதிகளிலுமே இது மாதிரியான மாற்றங்கள் வருமான கேள்வி. இதுவரை தேடல. இது சீமான் எல்லா இடமும் ஓட்ட கூடினாரு. கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு வேளையில் பாஜக ஜெயித்துருமோன்னு விஜய் வசந்த் கைக்கு அள்ளி போட்டனால, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அள்ளி போட்டனால நாம் தமிழருக்கு வாக்கு குறைஞ்சிருக்குது. இத்தனைக்கும் நடிகர் விஜய், ஜோசப் விஜய் வர மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததும் அவருக்கு செல்வாக்கு என்னன்னு பார்த்துக்கிடுங்க, மறைமுகமாக போட்டார். அதுவும் ஒன்றும் தேரல. ஸோ அந்த தரப்பு வந்து பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு மோடி பிரதமராக இருக்கிறது வரை திமுக காங்கிரஸ் தான் அவங்க ஓட்டு. அது என்ன யார் யாரெல்லாம் எவ்வளவுக்குள்ள பொய்யா கலராக ஊடகத்தில் போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது நத்திங்ன்னு மனோ தங்கராஜை ட்ராப் பண்ணது மூலமாக ஸ்டாலின் காட்டியிருக்காரு. அதை விட நாடார்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. வாக்களிக்காத ஜாதிகளுக்கு அவ்வளோ போடுறாங்க, நம்ம என்ன வாக்களித்து ஏமாளியாக இருக்குங்கிற அதிருப்தி நாடார்கள்ட்ட இருக்கு. அது மனோ தங்கராஜ் விஷயம் வேறு. சரிங்க சார். இப்போ அதிருப்தின்னு சொல்லவும் தான் சார் இந்த ஒரு கேள்வி என்னட்ட வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுமே வந்து ஒரு பக்கம் அதிருப்தியில் தான் இருக்காங்க. காரணம் துரைமுருகன் அவருக்கு இந்த துணை முதலமைச்சர் பகுதி வந்து அதாவது பதவின்றது அவருக்கு கொடுத்துருக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததாகவும், அது இல்லாததுனால வந்து இப்போ சோசியல் மீடியா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல, ஸ்டாலினுக்கு சக்சஸரை முடிவு பண்ணியிருக்காங்க. அது உதயநிதினு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சார் அதான் அது துரைமுருகனுக்கும் தெரியும். அப்போ அதனால தான் வன்னியர்கள்லாம் ஒரு பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. வன்னியரை காமராஜ் 2 எம்எல்ஏ டிக்கெட் தானே காமராஜ் கொடுத்தாரு. மாநில அளவில் எந்த வன்னியரை காமராஜ் வளர விட்டாரு? நாடே சுதந்திரம் அடைஞ்சு போகும்போது எல்லாம் சுதந்திரத்துக்கு தான் ஓட்டு போடணும், நான் போடக்கூடிய ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, பிராமணர், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் ஓட்டு போடணும் தானே அவர் தேறி சொன்னார். ஒரு பொதுச் செயலாளருங்க அந்தஸ்தில் ஒரு வன்னியரை ஸ்டாலின் தானே கொண்டு வந்திருக்காரு. கலைஞரே மாவட்ட லெவல் தாண்டி மாநில லெவலில் வன்னியரை கொண்டு வர மாட்டாரா? இப்போ சார் அந்த ஆதி திராவிடர்களோட வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தான் ஆதி திராவிடர்களோட ஓட்டை அனைத்துமே வந்து இங்கே திமுக போதுங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பொதுவாகவே பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளவே கோவிச்செழியன் அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. அப்போ பல பேரும் அதை கொண்டாடுறாங்கல்ல, எங்களோட ஆதி திராவிடர் வகுப்புலேருந்து ஒருத்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு, இதுக்காகவே நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அப்படின்றாங்க. இது ஒரு கேஸ்ட் வைஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி சேஞ்சாக பார்க்கலாமா சார்? இதை வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நண்பர் கோவி செழியன் திறமையானவர், வாதங்களில் வரும்போதும் அருமையாக தன்னோட கருத்துக்களை ரொம்ப தன்மையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். தகுதியும் திறமை மிக்க அந்த சகோதரருக்கு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைச்சதை மகிழ்வாக பாராட்டுகிறேன். பட் அவர் திறமையானவர், தகுதியானவர், நான் நம்புகிறேன். அதில் திறமையை நிரூபிப்பார். அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த சகோதரங்கிறது வந்து சமநீதி அடிப்படையில் மகிழ்ச்சி. அண்மை காலங்களாக நம்ம பார்த்துருப்போம், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பிரச்சனை, அது வந்து ஒரு தனி அரசியல்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் போகுது. அப்போது அவங்களோட வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு வங்கியை வச்சு தான் திமுகவுக்கு இன்னொரு கூடுதல் பலம்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இல்லைனாலும் நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் இப்போ இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் உள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிற மாதிரியான வார்த்தைகளும் திமுக தரப்புலேருந்து வருது. விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு பலமா, இல்லைனா திமுக அவங்கள வந்து கூட சார்ந்த ஒரு தொங்கு சதையை வச்சுருக்காங்களா சார்? காம்பினேஷன் வெற்றி, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிடைச்ச வெற்றி, அதில் எல்லாருக்குமே அதில் பங்கு உண்டு. அந்த காம்பினேஷன் தொடர்றது வர அவங்க வெற்றி பெற்றுட்டு இருப்பாங்க. வெற்றி பெறுறது வரை அந்த காம்பினேஷன் தொடரும். அவங்கள 1-1 தான் தோக்கடிக்க முடியுங்கிறத நான் டிக்ளேர் பண்ணி தெளிவாக சொல்லிட்டேன். நான் என் கருத்து சயின்டிஃபிக்கானது, லாஜிக்கானது, டேட்டாவோட கூடியது, ஆசையை பேசிக்கிட்டு வியூஸுக்கு பேசக்கூடியவங்க இல்லை. நான் 1-1 மு.க. ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும். இந்த அணி காம்பினேஷனை விட்டு யார் வெளியே வேறினாங்களோ அவங்க
தண்ணியில இருந்து தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போவாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைகள்லாம் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே சார். இதுதான் விடுதலை சிறுத்தைகளோட பொசிஷன். அதுக்காக பறையர் சமூகமும் தான் வட தமிழகத்தில் வெற்றி பெறணும். ஆமா, பறையர் சமூக ஓட்டில் தான் வட தமிழகத்தில் திமுக அணி வெற்றி பெறுது. சரி. காமராஜரே பறையர் சமூகத்தை பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு தான் கக்கன், பரமேஸ்வரன், ஜோதி மங்கடாச்சலம், சிவசண்முகம் பிள்ளைன்னு பறையர்களை பெரிய லெவலில் இது பண்ணி தான் வெற்றி பெற்றாரு. அப்போ காமராஜரே பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, ஓரமாக ஓட்டு போடக்கூடிய கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி தான் 52, 57, 62 காமராஜ் வெற்றிக்கு காரணம். 77, 80, 84 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெற்றிக்கு காரணம். 21, 19, 21, 24 மு க ஸ்டாலின் வெற்றிக்கு காரணம். பட் அதை முழுக்க திருமாவளவன் கையிலேயே கொடுத்துட முடியாது இல்லையா? திருமாவளவன் வெற்றி பெறதுக்கு முன்னாடி வந்த தேர்தலில் 0.7% தானே எடுத்தாரு. பறையர் சமூகத்துக்கு கொடுக்கறதுங்கிறது வேற, திருமாவளவன் கையில கொடுக்கறதுங்கிறது வேற. திருமாவளவன் கேட்டலிஸ்டா இருந்தார். அவர் ராமதாஸ் மாதிரி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு 5.5 எடுத்தாரா? இல்ல நம்ம ஃபேக்ட் தானே. சீமான் மாதிரி தனிச்சு நின்று 8.2 எடுத்தாரா? சீமான் நாடார் ஓட்டு எடுக்கலங்க. சீமான் எடுக்கிறதுலயும் பெரும்பகுதி பறையர் ஓட்டும், வண்ணார், நாவிதர், குயவர் ஓட்டும், போயர் ஓட்டர், தேவேந்திரகுல வேளாளர், விஸ்வகர்மா, இந்த மாதிரிப்பட்ட 100% கம்யூனிட்டி ஓட்டு எடுத்து தான் சீமான் ஒரு புது பாணியா 1.1 வளர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. நான் ஏன் சொல்றேன்னா, திருமாவளவன் தனிச்சு போட்டிக்கிட்டு என்ன சாதிச்சாரு? அதிகபட்சம் 2% ஓட்டு எடுத்திருப்பாரு. நான் குறைச்சி மதிப்பிடல. பட் அவர் கேட்டலிஸ்ட் போல்ஸா அவர் பெரிய அளவுக்கு அந்த வாக்கை கொண்டு கொடுக்கிறாரு. கேட்டலிஸ்ட் போல்ஸா வர்றது காரணம் அவரு, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ எல்லாரும் தானே. மதிமுக, மல்லை சத்யா உட்பட. மல்லை சத்யாவை நம்ம ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? கண்டிப்பா. விஸ்வநாதன் காஞ்சிபுரம் எம்பி இப்போ காங்கிரஸ்ல அந்த தெலுங்கானா வெற்றி பெற்ற மாநிலத்துக்கு நண்பர் விஸ்வநாதனை கொண்டு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகை தமிழக மாநில திமுகவில் ஆராசா, எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தானே அந்த பறையர் ஓட்டு வருது, கன்சால்டேட் ஆகுது. ஆனால் அதுக்கு மொத்தமாக வந்து நீங்கள் திருமாவளவன் ஐகான் பண்ண முடியாதுன்றீங்க. அது பண்றது அவங்க உரிமை. அது கேட்கறதுல எனக்கு என்ன வந்து போச்சு. ஸ்டாலின் அதை எடுத்துக்க மாட்டார், அவ்வளவுதான். நிறைய சேனலில் ஒருத்தர் உட்காந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். பாமக தரப்புல பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தொகுதியிலுமே ஆள் நிப்பாட்டி வச்சு தோத்தாங்க. அது வேற. திருமாவளவன் அவர்கள்ட்ட விடுதலை சார்பாக நிப்பாட்டுறதுக்கு முதல்ல ஆள் இருக்கான். நிப்பாட்டினா அந்த பாமக வாங்கின வாக்குகளை கூட வாங்க முடியாது. தனிச்சு நின்னா திருமாவளவனுக்கு பலம் இல்லை, திமுகவோட இருந்தால் தான் பலம்ன்றாங்களே சார். அது ஏன் தனிச்சு நின்று அவர் பலத்தை காட்டுறதுக்கு நடராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம். கூட்டணியில் ஜெயிக்காரு, சகோதரர் ஜெயிக்கிறாரு, வெற்றி பெறா இருக்கிறாரு, அவர் ஜாதி வெற்றி பெறா இருக்கிறாங்க. மகிழ்ச்சி. அவங்க அந்த சமூகம் எழும்பி வர்றது நமக்கு மகிழ்ச்சி. விடுங்க, அவர் 2011 நம்ம சொன்ன மாதிரி கேட்டிருப்பாருன்னா அப்பவும் வெற்றி பெறா இருந்திருப்பாரு. தொடர் வெற்றி பெறாட்டு எங்கேயோ போயிருப்பாரு. இப்போ நல்ல வேளை சைனட் சாப்பிடாம தப்பிச்சாரு, அது எனக்கு மகிழ்ச்சி தான். அல்லது சைனட் சாப்பிட்டுருப்பாரு, 10 வருஷம் அரசியல் போயிருக்கோம். ரியலி ஐம் ஹாப்பி. மற்றவன் திருமாவளவனை பார்க்கறதுக்கும் நாம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சகோதரர் விழுந்துடக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம், அவ்வளவுதான். அது அவருக்கு தெரியும். மற்றவன் இவன் 3 தடவை ஜெயித்துட்டானே, இவன்லாம் ஜெயித்து வந்துட்டானேன்னு பொறாமையிலும் பொச்சரிப்பிலும் பார்ப்பான். நமக்கு அது இல்லை. அதே நேரம் முகத்துக்கு நேரம் உண்மையை அவர்கிட்ட சொல்றதுக்கு நாம தயங்க மாட்டோம். 2026 தேர்தல் வர்றதுக்கு இன்னும் வெகு நாள்லாம் இல்லை, ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவி எடுத்திருக்காரு. வரக்கூடிய தேர்தல் களம் அப்படிங்கிறது கொஞ்சம் இளம் களமாக இருக்கும். ஒரு பக்கம் திமுக தரப்பில் உதயநிதி நின்று களமாடுவார், நாம் தமிழர் சார்பாக சீமான் அவர்கள் களமாடுவார். இப்போ நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வந்திருக்காரு. இது இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் லண்டன்லேருந்து வந்துடுவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 4 பேர் களத்தில் நிற்கிறப்போ தேர்தல் களம் எப்படி இருக்கும்? யாருக்கு ஃபேவராக சார் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இளைஞர் ஓட்டு 1-1 இல்லாமல் திமுக அணியை யாரும் தோக்கடிக்க முடியாது. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அந்த கிளாரிஃபிகேஷன் தான் சார் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக அணி 45% வாக்கு மு.க. ஸ்டாலினை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இது பலருக்கு கருத்து கூறலாம், அந்த உண்மை தெரியல. நான் தப்பாக சொல்லலை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கோமாளிம்பாங்க, பஃபுன்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் குரூக்கடாக அவருக்கு குழந்தை இல்லைங்கிறது கூட ஈனப்பிறவிகள் அதை தப்பு. நம்ம தப்பு, எவன் தப்பு பேசினாலும் அதை அடிச்சு நம்ம பேசிட வேண்டியதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சிம்பதியாக தான் இருந்தது. அவருக்கு எதிர்ப்பு வரல. அதே மாதிரி ஸ்டாலினை அந்த கொஞ்சம் இழிவான இதுகளை சொல்றாங்கல்ல, அது ஸ்டாலினுக்கு நஷ்டம் இல்லை. ஸ்டாலினுக்கு நஷ்டம் இல்லை. தத்தி சொடலை இதெல்லாம் பேசுறாங்கல்ல, காமெடியன், அதெல்லாம் ஸ்டாலின் நஷ்டமே கிடையாது. மக்கள் மத்தியில் சிம்பதி தான் வரும். அப்போ ஸ்டாலினுக்குன்னு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. எப்படி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்குன்னு எதிர்ப்பு ஓட்டு இல்லையோ,
அதே மாதிரி ஸ்டாலினுக்குன்னு எதிர்ப்போட்டு இல்லை, கலைஞருக்கு எதிர்ப்போட்டு ஸ்டாலினுக்கு இல்லை. அது பலருக்கும் புரியாமலே திமுக எதிர்ப்புன்னு கடந்த கால கைதியாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாமல் தானே அவர் தலைமையில் 3 தடவை 45% வாக்குக்கு மேலே ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கு. 3 தடவை 45% தாண்டிட்டார, ஸ்டாச்சுரேட்டரி ஓட்டு 45 வந்துட்டார. அப்போ அவருக்கு எதிர்ப்புங்கிறது வந்து இல்லைன்னு தெரியும். நீ எதிர்த்துட்டு இருப்ப, உனக்கு நீ அழுகல் மூல ஆசாமி, உனக்கு எதிர்ப்பு இருக்கும். எல்லா ஜாதியிலும் இருக்கிறான், நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும் அந்த மாதிரி ஆள் இருக்கலாம். கொஞ்சம் செலக்டட் ஆள் இருக்கான், கடந்த காலத்தின் கைதிகளாட்டு, அப்படி பழமைவாதிகளாட்டு, அப் டு டேட் ஆகாமல் குய்வைவா டேட்டாவை பார்க்காம பேசிட்டு இருப்பாங்க. இதை பேசுறதுனால நான் ஸ்டாலினுக்கு ஆதரவுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எது கரெக்டோ அதை முகத்துக்கு நேரம் சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ இந்த அணியை தோக்கடிக்கணும்னா இளைஞர், முதியவர், பெண்கள் ஒன்றுமே இல்லை, 1 to 1 கொண்டு வந்துட்டோம்னா தோக்கடிச்சிடலாம். அது 23% அதிமுக அணி, 18% என்டிஏ, 8% சீமான் ஜம்பிங்கில் போகிறாரு, அதை மதித்து அவருக்கு சீட்டு கொடுக்கணும். இப்படி பல நிரூபிக்கப்பட்ட இவங்களும் சேர்ந்தா 49% வரும். அதில் 67 யாரையும் சிஎம்மாக சொல்லாத மாதிரி, யாரையும் சிஎம்மாக சொல்லாமல் அதை களத்தை செட் பண்ணி இது பண்ணால் 1 to 1ல் 117 சீட்டுக்கு மேலே ஜெயித்தரலாம். அது உறுதியாக நான் நம்புகிறேன். அப்போ அதுதான் திமுக அணியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரே வழி. ஸ்டாலின் சொல்லிட்டார்ல, அணி உடையாதுன்னு சொல்லிட்டார்ல, இரட்டை குழல் துப்பாக்கியில் 3வது குழல்னு திரும்ப சொல்லிட்டார்ல. அப்போ நான் தானே சொன்னேன் அணி உடையாது, வெற்றி பெற்றவங்க வெற்றி தொடர வர நிற்பாங்க. உனக்கு அதை பொறுக்க முடியலன்னா என்ன செய்ய முடியும்? நான் சயின்டிஃபிக்காக அதெல்லாம் என்ன நிலைமையோ அதை நான் அக்செப்ட் த ரியாலிட்டி, தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அதை வந்து எல்லாருக்கும் அதிகாரம், எல்லாரும் சேர்ந்து யாரையும் சீஃப் மினிஸ்டராக சொல்லாமல் 67 காமராஜ முதறிஞர் ராஜாஜி கரங்கட்டி தோக்கடிக்க பெருஞ்சர் அண்ணா பிறந்தையை பயன்படுத்தி பண்ணது மாதிரி தான் பண்ண முடியும். அண்ணா வந்து அன்னைக்கு எதிர்கட்சியில் இருந்து வளர்ந்து வந்தார். அவரு கூட சிஎம்ஆ கேண்டிடேட்டாக சொல்லலை. இப்பவும் யாரையும் சிஎம்ஆ சொல்லாமல் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். யாரையும் சிஎம்ஆ சொன்னால் எடப்பாடியா ஸ்டாலின்னா ஸ்டாலினை தான் ஜெயிப்பார். எம்ஜிஆரா கருணாநிதி அண்ணா எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார்னு ஒரு ட்ரெண்ட் இருந்து இல்லைங்க. எடப்பாடியா ஸ்டாலின் அண்ணா எடப்பாடிக்கு கருணாநிதிக்கு இமேஜ், கலைஞர் கருணாநிதிக்கு இமேஜ், ஸ்டாலினுக்கு எம்ஜிஆருக்கு இமேஜ். இது தாங்க எதார்த்தம். நான் களத்துல இருந்து சொல்கிறேன். அப்போ யாரையும் சிஎம்ஆ சொல்லாமல் எல்லாரையும் ஒன்றிணைச்சு மு.க. ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். எனக்கும் அதுக்குள்ள வியூகம் இருக்குது, என்னாலேயும் முடியும், கான்டாக்ட் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. பட் ரியாலிட்டி ஸ்டாலின் வந்து 57-62 காமராஜ் பொசிஷன் மாதிரி எதிர்ப்பே இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு இருக்கிறாப்புல. காமராஜ் அந்த பொசிஷனில் இருந்துங்கிறாரு, தெரியாத அட்டுகளை வச்சு என்ன அரசியலை பேச முடியும்? கண்டிப்பாக. இப்போ சார் இங்கே மக்களோட விமர்சனம் வந்து அரசியலை மாற்றணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அது அரசியலை மாற்றணுன்ற நம்பிக்கை இருக்கா சார்? இங்கே அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ் தான் இங்கே மெயின். காமராஜரை கூட்டணி அரசியலில் தான் தோக்கடிச்சாங்க. ராஜாஜி அன்னைக்கு தனிச்சு நிற்பார்னா காமராஜர் தோக்கடிச்சிருக்க முடியாது. அலையன்ஸ் அரித்மெட்டிக் தான் மெயின். கட்சிகள் பலம், அலையன்ஸ் அரித்மெட்டிக் தான். ரெண்டுமே திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. மீண்டும் அதை முறியடிக்கணும்னா 1 to 1 2026 கொண்டு வரணும். 26 கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். 29 கண்டிப்பாக அது கொண்டு வந்து மோடி தலைமையில் 30 MP சீட்டு மோடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு 29 உறுதியாக வரும். 26 அதுக்கு முயற்சி பண்ணுறோம். சார் நமக்கே தெரியும், இப்போ வந்து பாஜகவோட உறுப்பினர் சேர்க்கையோட அந்த டேட்டா வந்தது. தமிழகத்தில் இருக்க அதிகப்படியான இளைஞர்கள் வந்து பாஜகவில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அவங்களே கொடுத்தாங்க. இப்போது இளைஞர் அணியிலிருந்து தான் உதயநிதி அவர்கள் அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவே அதிகப்படியான விமர்சனங்கள் என்ன அப்படின்னா நெப்பாட்டிசம், வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுங்கிற ஒரு பேரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இளைஞர் அணியில் இருக்க இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அவங்க வந்து மடம் மாறி வேற தலைவர்களை தேடுற இடத்துல இருப்பாங்களா சார்? 2026 இதெல்லாம் பிரச்சாரம், கிளைமு எல்லாரும் வைக்கலாம். சரி, 2026 செட்டில் தான் அது தெரியும். அப்போ சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னப்போ இப்போ ஒரு மாநாடு போட போகிறாரு. இப்போ திருமாவளவன் அவர்களும் அக்டோபர் 2 ஒரு மாநாடு போடுறாரு. இப்போ மாநாடு போட்டு அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா 2026 டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் விஜய்? இது திருமாவளவன் ஸ்ட்ரென்த் ப்ரூவ் பண்ணுறது ஸ்டாலினுக்கு தானே லாபம். விஜய் வந்து சந்தர்ப்பவாதி. சரி, சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு. பொதுநலம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஈழ பிரச்சனை மக்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டுக்காக தான் சினிமா நடிகர் பாப்புலாரிட்டி வச்சு ராகுல் காந்தி கிட்ட அந்த இனப்படுகொலை காரணமான ராகுல் காந்தி கிட்ட போய் பார்த்து ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டவர். அதுக்கு பிறகு அவரோட தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால மோடியை போய் பார்த்தவர். எனக்கு வரவேற்கிற மோடியை பார்த்ததை அது ஒன்று எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் போனது வந்து மோடி வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு போகல. இவருக்கு தலைவா படத்தை ஜெயலலிதா மேலே அடிச்சுட்டாருங்கிற கோபத்தில் போனார். அதே மாதிரி சத்யம் தேட்டரை கமல்ஹாசன் அன்னைக்கெல்லாம் நல்ல
பொசிஷனில் இருந்த ஒரு நடிகர். ஆமா. கிளாஸ் படம்னா கமல்ஹாசன் படம் சத்யம் தேட்டரில் ஃபெயிலியர் படமே 5 வாரம் நல்லா போயிடும். அப்போ கமல்ஹாசன் படத்துக்கு மன்மத அன்புக்கு தேட்டர் கொடுப்போன்னு சொல்லும்போது காவலம் படத்துக்கு தேட்டர் தரலன்னு ஜெயலலிதா அம்மையாரை போய் சப்போர்ட் பண்ணவர். முழுக்க முழுக்க சுயநலத்தின் மொத்த உருவம், பொதுநலமே கிடையாது. அது மட்டுமில்ல சந்தர்ப்பவாதி, பச்சவந்தி, எந்த கலரையும் மாற்றிக்குவார், என்ன எதையும் செய்வார். இது மக்களுக்கு தெரியாதா? வரட்டு, அதெல்லாம் வெளியே வெளுத்து வாங்கும்போது 4% வாக்குக்கும் குறைவாக தான் அவர் எடுக்க முடியும். 214 கேண்டிடேட் போட்டாலும் அவர் 5வது ஆளாக வராரு. 4% ஓட்டை தாண்ட மாட்டார். காரணம் சந்தர்ப்பவாதி, பச்சவந்திங்கிறது சிவாஜி சம்பத் மாதிரி பச்சவந்தி சந்தர்ப்பவாதிங்கிறது மக்கள் மத்தியில் வெளியே வந்துடும். இப்போ நான் மட்டும்தான் சொல்கிறேன். களம் வரும்போது 204 தனிச்சு போட்டியிடும் போது சீமான்ல இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, திமுகவில் இருந்து, அண்ணா திமுகவில் இருந்து, பாஜக அணியிலிருந்து அத்தனை பேரும் ரவீந்திர துரைசாமி கருத்தை மக்கள் மத்தியில் விஜயை பற்றி இவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்ஸு, சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிக்காரு, பச்சவந்தி, இங்கே எல்லாமே பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. இப்போ அவரு நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு 210 நிற்பங்கிறத சொல்லாத வர சரி ஒரு வேளையில் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வரலாம், நம்மகிட்ட 30 சீட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சீமானுக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மகிட்ட ஒரு 15 சீட்டுக்கு வாங்கிட மாட்டாரான்னு எடப்பாடிக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மகிட்ட ஸ்டாலினுக்கு எதிராக வந்து சேர்ந்துட மாட்டாரான்னு அண்ணாமலைக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன் திமுகவுக்கு கூட கமல்ஹாசனை பயன்படுத்த மாதிரி பயன்படுத்தலாமேன்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். அதனால இப்போ யாரும் வைக்காமல் இருக்காப்புல. அவர் மாநாட்டில் சொல்லிட்டு அது பிறகு அவரை பற்றி ஒரு விமர்சனங்களை ஒவ்வொருத்திட்டையும் எப்படி வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் எப்படி விமர்சனம் வருதுன்னு பார்ப்போம். அவங்களோட பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அதை எப்படி தாக்கு பிடிக்காங்கன்னு பார்ப்போம். என்ன வந்தாலும் 4% வாக்கு தாண்ட மாட்டார். அவர் மோடியை போய் பார்த்தாரு சுயநலத்துக்காக. அதனால என்ன ஜெயலலிதாவுக்கு என்ன ஓட்டு குறைஞ்சிட்டா? சீமான் பிரச்சாரம் பண்ணி 6% ஓட்டு ஜெயலலிதாவுக்கு கூடிச்சு. தயவு செய்து தம்ப்நெயில்ல அந்த ஹெட்டிங் போடும்போது விஜய் வச்சிடாதப்பா, வியூஸ் இல்லை, யாரும் விஜய அரசியலுக்கு ஒன்று எதிர்பார்க்கல, ரஜினி எதிர்பார்த்தாங்க, இவரா பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு சில டகால்ட்டி பண்ணிட்டு இருக்காருப்பா, நீ வியூஸ் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ சீமானை பயன்படுத்தி 6% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் கூட்டிட்டாங்களா? அப்போ விஜய் வெத்து வேட்டு தானே. மோடியை பார்த்தும் ஜெயலலிதா வாக்கை குறைக்க முடியலையே. நீங்கள் தலைவா படத்தை காலி பண்ணனால தானே போய் பார்த்தீங்க. ஜெயலலிதா இறக்குறது வரை அப்புறம் விஜய் அரசியல் பேசினாரா? யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா இறக்குறது வரை விஜய் அரசியல் பேசினாரா? தலைவா படத்தை விஜய் எப்படி டீல் பண்ணாரு? சுதந்திர போராட்ட ரத்தம், வீர ரத்தம் கமல்ஹாசன் எப்படி டீல் பண்ணாரு? காசன்னு பேர் வச்சதே சுதந்திர போராட்ட வீரர்கள் மைய வச்சுதான் ஐயா சீனிவாச ஐயங்கார் பேர் வச்சாரு. அவருக்கு மகன் சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன் ஜெயலலிதாவை உண்டு இல்லைன்னு பண்ணி இறங்கி வந்து ஜெயலலிதா ராஜ்நாத் சிங் கமல்ஹாசனுக்கு விஸ்வரம் படத்துக்கு ஆதரவாக பேசுனதும் ஜெயலலிதா இறங்கி வந்து பதறிட்டு வாக்கு பாதிச்சிருமோன்னு பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணாரு? தலைவா படத்துக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஸோ விஜய் யாரு, என்ன நோக்கத்துக்கு வராங்கங்கிறது அவர் மாநாடு முடிஞ்ச முறை சொல்லும்போது மக்கள் மத்தியில் அது தெரியும். என்ன காரணம் கொண்டும் 5வது வரக்கூடிய விஜய் வெரி லோ ஓட்டு தான் எடுப்பார். இப்போ அரசியல் காலத்தில் நம்ம இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது சார், அதிமுகவை பெரும்பான்மையான விமர்சகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் அதை பேசுறதுங்கிறது எதுக்குன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்கல்ல, அதுக்கான ஒரு விஷயம் என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன மாதிரியான தவறுகளை செய்கிறார் அந்த கட்சிக்கு? எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கார். வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலினோட எடப்பாடி பழனிசாமி தான் செல்வாக்கு அதிகம். வன்னியர் பெல்ட்டில் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கிறது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மதிமுக இப்படி ஒரு காம்பினேஷன் கூட்டணியை வச்சு தான் தோக்கடிக்காரு. அதனால தான் ஸ்டாலின் அந்த காம்பினேஷனை விட மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சவால் விடலாம், நின்று போன அவருக்கு என்ன தலையெழுத்தா? அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன ரூட் உண்டோ அந்த ரூட்டில் ஜெயிக்கிறது தான் அவர் பார்ப்பாங்க. எடப்பாடி வன்னியர்கள்ட்ட ரொம்ப பலமாக இருக்காரு. 10.5 கொடுத்த ஒரு காரணம், வன்னியர் தலைவர்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கிறது ஒரு காரணம். சரி, திருமாவளவனுக்கு எதிரான வன்னியர்கள் பாமக தோக்கடிச்சுக்கிடாது, அதிமுக தான் தோக்கடிக்கும்னு அதிமுக பக்கம் போனது ஒரு காரணம். விழுப்புரம் சிதம்பரத்தில் அப்படிதான் ஓட்டு போச்சு. நான் களத்துல இருந்து வந்தவன், அது எனக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கும் தெரியும், 2 கேண்டிடேட்டுக்கும் தெரியும். அப்போ வன்னியர்கள் மத்தியில் அவர் வன்னிய பெருந்தலைவராட்டு ஐயா இருக்கிறாருங்கிறது உண்மை. அப்போ அவர் கூட டாக்டர் ராமதாஸ் கூட்டணி போனால் டாக்டர் ஐயாவுக்கு பலன் உண்டு. வேற யார் கூட்டணி போனாலும் எடப்பாடி பழனிசாமியால் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கிடையாது, சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. இதுதான் அவருக்கு நிலைமை. பட் அவருக்கு வாக்கு பலம் இருக்குது, 20% மேலே பலம் இருக்குது. நானே 15 ஆக்கும்னு சொன்னேன், என்னால் முடியலை, 20 வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். நாடார்பட்டில் பிரச்சாரம் பண்ணி ரொம்ப மோசமாக தோக்கடிப்பேன்னு சொன்னேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். 15 ஆக்க முடியல. பட் அவருக்குன்னு சில மெரிட்டு நம்ம இருக்க தான் செய்யுது. 7.5% கொடுத்தாரு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தார், நிலையான ஆட்சி கொடுத்தாரு, குடிமராமத்து பணிகள் செய்தார்,
அவர் தன்னோட இமேஜை விட்டு கொடுக்காம ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா நிமிர்ந்து நிற்கிறாரு. வாக்கு பலம் இருக்குது, 20% இருக்குது. நான் அதை புல் டவுன் பண்ணி ஒரு சில மைக்ரோவா சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கிறேன். சில ஜாதிகள்கிட்ட என்ன உணர்வை சொல்லி எப்படி தட்டி எழுப்பி அதை வீழ்த்த முடியும்னு பண்ணி வச்சிருக்கிறேன். பட் அவரும் திறமசாலி தான். அவரும் வந்து 20 உயர்த்ததுக்கான முயற்சி பண்ணுவார். பட் கூட்டணி அரசியலில் அவரால் பாமக தவிர வேற யாருக்கும் லாபம் இல்லை. இப்போ சார் இப்போ வந்து 2024 அக்டோபர் இல்லை லிட்டரலி அக்டோபர் வந்துருச்சு. 2026 எலெக்ஷன் அப்படின்ற பட்சத்தில் திமுகவுக்கு நிகரான ஒரு எதிரணியா எதிர்கட்சியா எது சார் வந்து நிற்கும்? அதாவது டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா? 2வது இடத்துக்கு எடப்பாடிக்கும் என்டிஏக்கும் போட்டி இருக்கும். அண்ணாமலை அதில் வந்து விடமாட்டார், டஃப் கொடுத்து ஏற பார்ப்பாரு. என்டிஏ பெர்சன்டேஜை ஏற்றுறதான் மோடிக்கு நோக்கம். அவர் 0 எம்பியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியெல்லாம் மோடி என்டர்டெயின் பண்ண மாட்டார். அதில் மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியாமல் தமிழிசையும் நயனா நயன்தரனும் பூடம் தெரியாமல் சாமியாடிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஆசை தான் சொல்லுவாங்க, அவங்க கட்சி அவங்க எம்எல்ஏ அதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க, நான் மறுக்க வரல. இன்னைக்குள்ள பொசிஷன் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். இப்போ சார் நம்மளே பார்த்துருப்போம், அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்தே ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த பதவியேற்பு நடந்தோன்னே இது நாட் வந்து ரைசிங் சன், இட்ஸ் அ ரைசிங் நெப்போட்டிசம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக பாஜக வர்சஸ் டிஎம்கேங்கிற அரசியலை கொண்டு வர பாஜக நினைக்கிறாங்க. அதனால ஒரு வியூவை எடுத்து திமுகவுக்கு எதிராக அவங்க அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்தை திமுகவுக்கு எதிராக வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்கும்னு நம்புறாங்க. ஏன்னா சார் இப்போ வந்து இந்த ஒரு அமைச்சரவை மாற்றம் திமுகவுக்கு எந்த வளர்ச்சியை கொடுக்குதோ அதே நேரம் எதிர்கட்சிகளுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் தானே சார்? கண்டிப்பாக உங்களுடைய லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருப்பாங்க. கெய்னர்ஸ் வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்ததை எல்லாம் கிரிட்டிக் பண்ணுறாங்க. காரணம் என்ன, கனிமொழிக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. இந்த கேப்பபிலிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உதயநிதி அண்ட் கனிமொழி அப்படின்னு பார்க்குறப்போ என்ன டிஃப்ரென்ஸ் சார் இருக்குங்க? அவங்க சக்ஸஸராக உதயநிதி ஸ்டாலினை எலிவேட் பண்ணுறாங்க, போர்ட்ரைட் பண்ண விரும்புகிறாங்க. அது கனிமொழிக்கு டெல்லி அரசியலை இது பண்ணி ஒரு மரியாதையும் கொடுத்து உதயநிதி போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தார்ல. ஸோ இதுதான் அங்கே உள்ள பொசிஷன். இந்த நரேட்டிவ்ல இப்போ வந்து திமுகவுக்குள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளராக கனிமொழிங்கிற ஒரு இமேஜ் கிடைக்குது. ஸ்டாலினை பொறுத்தளவுலையும் கனிமொழி தனக்கு ஒரு வேல்யூ அடிஷனுங்கிற மரியாதை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க சீமானவர்கள் 8% வாக்கோட ஒரு பக்கம் முன்னேறிட்டு இருக்காரு அப்படின்னு. பட் அண்மையாக நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நாம் தமிழரில் நிறையா குளறுபடிகள் இருக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். தொடர் கட்சி விலகலாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல்களே இருக்கட்டுமே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்கால அரசியலாக அவங்கள பாதிக்குமா? அதாவது அவங்க டஃப் கொடுத்து பேசுகிற இடங்கள்ல இருந்து கூட அவங்களை தவற விடுமான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் மக்கள். இப்போ அது சீமானுங்கிற தனிநபர் கட்சி கல்யாண சுந்தரம் போனாலும் சிம்பதியாக தான் கொடுக்கும், ஐயநாதம் போனாலும் சிம்பதியாக தான் கொடுக்கும். யார் போனாலும் ஏகலைவன் போனார். ஏகலைவன் நாம் தமிழர் கட்சிக்காரர் கிடையாது அந்த தம்பி. இவர் மன்சூர் அலிகான் போனாலும் சிம்பதியை தான் கொடுக்கும். அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி. சீமானுக்கு லீடர்ஷிப், வேலுப்பிள்ளை பிரகாரம் இமேஜ், அதையும் தாண்டி தாளக்கடப்பாதை தற்காப்பதை தரமுங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் போகிறது வரை அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் தான் போகும். ஸோ அவர் இப்போ குயவர் கம்யூனிட்டிக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, வண்ணார் நாவிதருக்கு நகர்ப்புறங்களை டிக்கெட் கொடுக்குறாரு, பொது தொகுதியில் பறையர்களை நிறுத்துறாரு, தேவேந்திரகுல வேளாளர்களை நிறுத்துறாரு. இது லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வவர்மா இவங்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு இல்லை, எடப்பாடி இதை ஏன் தவறினாருங்கிற அந்த இஷ்யூலாம் எடுத்து களமாட போகிறாரு. சிவாஜி சிலையை ஏன் எடுத்த ஜெயலலிதாவுக்கு 1.5 ஏக்கரில் ஏன் நினைவுடன் கேட்கிறார். ஒரு முதலமைச்சர் 1.5 ஏக்கர் நிலவரம் இருக்குது, சரி தப்புக்கெல்லாம் போகல. இப்படி கேட்கறதுல அவருக்கு ஆதரவு இருக்கு. சரி, இப்படி கேட்கறத ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்கான் நாட்டுல. கேள்விகளுக்கு ஆதரவு இருக்கு. அது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள நான் போகல, இடஒதுக்கீடு விஷயத்துல சரியா தப்பாங்கிறதுக்குள்ள நான் போகல. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்காரு, பேனாச்சிலையை உடைப்பாங்கிறாரு. இப்படி வேலுநாச்சியாருக்கும் மருதுபாண்டியருக்கும் இல்லாத பேரும் புகழும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏன்னு கேட்கிறாரு. ஸோ இவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரி தப்புங்கிறது வேற, தப்புன்னு பலர் சொல்லலாம், சரின்னு சொல்றவன் ஓட்டு போட்டா சீமான் வளர்ந்துட்டு தானே இருப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவும் சீமானுக்கு இந்த வளர்ச்சியான ஒரு இதை தான் கொடுக்குது. கமல்ஹாசன் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு, சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்காரு. எம்ஜிஆர் ஆட்சி நாட்டுக்கு கேடு, எங்க அண்ணன் பிரபாகரனுக்கு ஹெல்ப் பண்ண தவிர எம்ஜிஆர் எதுவும் செய்யலன்னு வாங்கி அடிச்சாரு. ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்கன்னு சொன்னார். இன்னும் கடற்கரையில் அது நான் சொல்ல விரும்பல, ஆமான்னு சொன்னேன், அது உண்மை அப்படிதானேன்னு திருப்பி கேட்குறாரு. ஸோ அவர் பண்றது சரி தப்புன்னுங்கிறது வேற, அவர் பண்றது சரின்னு ஓட்டு போடுறதுக்கு அவர் ஆள் இருக்கிறான். இன்னும் இதே மாதிரி அதிரடி அரசியல போல்டா நிமிந்து செய்வாரு. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாருன்னா பெரிய பிளஸ் ஆயிடும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார் உள்ள.
அது அவர் அந்த துணிச்சலா அவர் அந்த இதை பண்ணிட்டு போறாரு. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணணும்னு பலரும் சொன்னாங்க. திருச்சி அந்த எஸ்பி மேட்டர்ல அரெஸ்ட்னாங்க. அந்த நடிகை அவங்க விஜயலட்சுமியா அந்த அம்மையார் இதுல அரெஸ்ட்னு சொன்னாப்புல. எங்க அரெஸ்ட் ஆனார்? நான் தான் சொன்னேன், அரெஸ்ட் பண்ணா சீமான் பெரிய அளவுல ஜம்ப் பண்ணி போயிடுவாரு, பெரிய செல்வாக்கு கொடுத்துருங்கிறார். அப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கும் அரசாங்கத்துக்கு தயக்கம் இருக்கு. அவரும் அரெஸ்டுக்கு அச்சப்படலை. விஜயகாந்த் மேட்டர்ல ஜெயில அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா விஜயகாந்த் எழும்பியிருப்பாரு. விஜயகாந்த் அந்த இடம் நடக்கல. இப்போ சீமான் மேட்டர்ல அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி அவரு நிற்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியல் கடாமட அரசியல் தான், கரடு முரடான அரசியல் தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. ரூரல் யூத் அதுக்கு நிற்கிறான், போல்டா நிற்கிறாருங்கிற ஒரு இது, கன்சிஸ்டண்டா தனிச்சு நிற்கிறாங்கிற இது, வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்குள்ள இமேஜ், இதெல்லாம் நிற்குது. நான் மீண்டும் மீண்டும் திரும்ப ஏன் சொல்றேன்னா, சீமா என் ஜாதிக்காரன், நானும் நாடார் சீமானு நாடார்ங்கிறதுக்காக சொல்லலை. சீமானுக்கு இருட்டடிப்பு நடக்குது. சீமானுங்கிற ஒரு வளர்ந்துருவாருங்கனால பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் தினத்தந்தி காட்டுறாங்க. அதை நம்ம வெளிப்படையாக சொல்றோம். ஆனால் விஷயம் தெரியாதவங்க, எதுவுமே தெரியாத மண்டுகள் ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருக்கிறாப்புல. சீமான் இந்த நாடார் ஜாதி பத்திரிகாதிகளை மீறி தான் வளர்ந்துட்டு இருக்காருங்கிறது தான் 100% உண்மை. காரணம், போல்டா நிற்கிறாரு, மக்கள் ஒருத்தர் இருக்காரு, மக்களுக்காக நிற்கிறாரு. இன்னும் சீமானுக்கு வாக்களிக்கிறது 100% கம்யூனிட்டிஸ் தான். இப்போ செந்தில் பாலாஜி அவரோட வருகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அவரோட வருகை திமுகவுக்கு எந்த அளவு வாக்கு விகிதத்திலும் பொருளாதார ரீதியும் கை கொடுக்க நினைக்கிறீங்க சார்? ஸ்டாலின் பிளஸ் நினைக்கிறாரு, என்டர்டெயின் பண்றாரு. அதாவது வாழ்நாள் முழுவதும் கையை பிடிச்சிக்கிறேன்றாரு. ஸ்டாலின் அவர் பிளஸ் நினைக்கிறாரு, என்டர்டெயின் பண்றாரு. ஓகே சார், பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம் 2026 இந்த மாற்றம் எந்த மாற்றம் கொடுக்குதுன்னு. ரொம்ப நன்றி சார். நன்றி டொமினிக்.